காமெடி நடிகர் கவுண்டமணி அவர்களுடைய நடிப்புல கடைசியாக வெளியான திரைப்படம் தான் ஒத்த ஓட்டு முத்தையா. இந்த படத்துல இவர் ஹீரோவாக நடித்திருந்தாரு. பல வருடங்கள் கழித்து மீண்டும் இந்த படத்தின் மூலம் கம்பேக்குமே கொடுத்திருந்தாரு. ஸ்கிரீன்ல பார்க்கவும் மிகவும் நெளிந்து போயிருந்த கவுண்டமணி அவர்கள் அதன் பிறகு பெரிதாக இந்த சினிமா படங்களையுமே நடிக்கல. தற்போது ஓய்வெடுத்து கொண்டுமே இருக்காரா. சமீபத்துல கூட அவருடைய மனைவி மறைந்த செய்தியை கேட்ட பிரபலங்கள், ரசிகர்கள் அப்படின்னு பலருமே நேர்ல சென்று அஞ்சலியுமே செலுத்தினாங்க. இதனடுத்து கவுண்டமணி அவர்களை பற்றி பெரிதாக எந்த ஒரு தகவலுமே வெளியாகல. இந்த நிலையில பாத்தீங்கன்னா நடிகர் கவுண்டமணி அவர்களுடைய உடல்நிலை சற்று மோசமாகி உள்ளதாக சொல்லப்படுது. ஆகையால பல பிரபலங்கள், ரசிகர்கள் அப்படின்னு அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் மீண்டும் கம்பேக் கொடுங்க, அடுத்தடுத்த படங்கள்ல நடிங்க அப்படின்னு மோட்டிவேட் பண்ணிட்டுமே இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா நடிகை ஷாலினி அவர்கள் சமீபத்துல கவுண்டமணி அவர்களை நேர்ல சந்தித்து ஆறுதலாகவுமே பேசியிருக்காங்களா. மேலும் பாத்தீங்கன்னா கவுண்டமணி அவர்களும் ஷாலினியுமே இணைந்து படங்கள் நடிக்காவிட்டாலுமே மரியாதை நிமித்தம் காரணமாக ஷாலினி அவர்கள் கவுண்டமணி அவர்களை சந்தித்துள்ளதாக சொல்லப்படுது. மேலும் ஏகே அவர்கள் பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல கார் பந்தயங்கள்ல பிஸியாக இருக்காரு. ஆகையால தற்போது ஷாலினி அவர்கள் கவுண்டமணி அவர்களை மீட் பண்ணி இப்படி ஆறுதல் கூறியிருக்கிறார் அப்படின்ற தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.